நாங்கள் கூடி வந்து உம்மை உயர்த்தும்படி, ஆராதிக்கும்படி, சமூகத்தில் உட்காரும்படி எங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம் ஆண்டவரே, எங்களோடு கூட இடைபடுகிறதான ஒரு நேரம். வார்த்தைகளை அனுப்புவீராக. நாங்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப் பண்ணினபோது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனங்கள் வரை இந்த கூடார பண்டிகை என்று சொல்லக்கூடிய பண்டிகையினுடைய சில முக்கியமான வசனங்களை நாம் வாசித்தோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 7 பண்டிகைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பொதுவாக நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாணம் பண்டிகைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. அது அப்படி இருக்குமானால் ஆரோனின் முறைமையை நாம் ஃபாலோ பண்ணாதபடி மெல்கிசேதேக்கின் முறைமையை நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் எபிரேயர்ல வாசிக்கிறோம். அதாவது நியாயப்பிரமாண முறைமையின்படி நாம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற முறைமையின்படி செய்ய வேண்டியவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் முரண்பாடு கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்கு ஆப்போசிட் கிடையாது. புதிய ஏற்பாடு என்பது இந்த சுயாதீன பிரமாணம்னு சொல்லுவாங்க, அல்லது மெல்கிசேதேக்கின் முறைமைம்பாங்க. ஈஸியா புரியணும்னு சொன்னா புதிய ஏற்பாடு. இது பழைய ஏற்பாட்டினுடைய நிஜம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய நிழல். இப்ப 7 பண்டிகை இங்க இருக்கு. இந்த 7 பண்டிகை குறித்து பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா வாசிங்க. 2:16-17 வாசிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்ததாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்ததாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நேராயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. எந்த பண்டிகை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் எழுதும் போது இப்ப நாம புதிய ஏற்பாட்டு சபைகளில் கொண்டாடி கொண்டிருக்கிற எந்த பண்டிகையும் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் நாம நிறைய பண்டிகை வச்சிருக்கிறோம் இல்லையா? டிசம்பர் 25, ஏப்ரல் மாதம் ஒரு பண்டிகை, இப்படி நிறைய பண்டிகை வச்சிருக்கோம் இல்லையா? எந்த பண்டிகை குறித்தும் அவர் எழுதவில்லை. அவர் ஓய்வு நாட்களை குறித்தாவது பண்டிகைகளை குறித்தாவது அப்படின்னு எழுதுறாரு. அதை எழுதிட்டு அவர் என்ன சொல்றாரு? இவைகளின் பொருள் வருங்காலங்களுக்குரியதாக இருக்கிறது. இது கிறிஸ்துவை பற்றினது. அப்படின்னா எதை பத்தி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, இந்த 7 பண்டிகைகள் இந்த 23ஆம் அதிகாரம் லேவியராகமத்தில் இருக்குது. அங்கதான் ஓய்வு நாளில் ஆரம்பிக்கும். 23ஆம் அதிகாரத்தில் 1 முதல் வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல்ல வேண்டிய பண்டிகைகள் ஆவது அப்படின்னு மோசேக்கு ஆரம்பிக்கும் போது முதல் பண்டிகையே ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார். அதுல ஆரம்பித்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா 7 பண்டிகைகளை குறித்து பேசுகிறார். பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலனான பண்டிகை, அப்புறம் 50வது நாள் பண்டிகை, அதாவது நம்ம பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லுவோம், எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை, 7 பண்டிகைகளை பற்றி சொல்லுவார். இவைகளை குறித்து தான் பவுல் சொல்லுகிறார், இவைகள் வரும் காரியங்களுக்குரியது, இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு. என்ன கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பஸ்கா இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. அதனுடைய நிழல் நிஜம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னா எதை பத்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கலப்பம் இல்லாத, அதாவது கலப்படம் இல்லாத வேத வசனம், பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிறதான சுயாதீன பிரமாணம், இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அங்கே முதற் பலனான பண்டிகை, கிறிஸ்து மரித்தோருக்கு முதற் பலனாக உயிர்த்தெழுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 4வது 50வது நாள் பண்டிகை, அதான் பெந்தகோஸ்தே பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. 5வது எக்கால பண்டிகை, வருகையின் போது ஊதப்படுகிறது. 6வது பாவ நிவர்த்தி பண்டிகை, உபத்திரவ காலத்தில் 7 வருஷத்தில் இருக்கக்கூடியதான காரியங்களை குறிக்கிறது. 7வது கூடார பண்டிகை, 1000 வருஷ அரசாட்சியை குறித்து சொல்லுகிறது. அதோடு கூட எல்லாம் முடிவடைந்து விடும். அதோடு கூட பூமியினுடைய காரியங்கள் முடிஞ்சிடும். அந்த கூடார பண்டிகையை பத்தி சொல்லும் பொழுது அவர் எதை பத்தி சொல்றாருன்னா, 7 நாட்கள் ஆசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 7 நாளைக்கு அப்புறம் அந்த பண்டிகை முடிவுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா,
மனுஷன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனுஷனை படைத்து 7000 வருஷம் 7 நாள். அந்த 7 வருஷம் 7 நாள் என்பது 7000 வருஷத்துக்கான அடையாளம். 7ஆம் நாள் முடியும் போது, 7000 வருஷம் முடியும் போது, கூடார பண்டிகை முடியும் போது எல்லாம் முடிவுக்கு வந்துடும். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானானுக்கு போகிற வரைக்கும் அவர்கள் வனாந்தரத்திலே குடியிருந்தார்கள், அதுவும் கூடாரங்களில் குடியிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூடார பண்டிகைன்னு சொல்றோம். அது எதுக்கான அடையாளம்? நாம் பாவத்திலிருந்து இந்த பூமியில விடுதலையாக்கப்பட்டு பரம கானானுக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் நாம் கூடாரங்களில் குடியிருக்கிறோம் என்று அர்த்தம். நாம தான் இப்ப எல்லாம் இந்த கூடாரங்கள்ல குடியிருக்கிறோம். அதைத்தான் எழுதும் போது நம்முடைய சரீரத்தை கூடாரம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை சரீரத்திலே நாம் குடியிருக்கிறோம். அதாவது பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த உடனே நாம் அந்த சரீரத்துக்கு ஒரு பேர் வைப்போம். அந்த சரீரத்தை பேரை வச்சு தான் அந்த சரீரத்தை வேறு பிரிக்கிறோம். 10 குழந்தை பிறந்தா 10 பேர் வச்சாச்சுன்னா அந்த 10 குழந்தைக்கு 10 பேர் இருக்கிறதுனால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம் அந்த குழந்தைய. உண்மையிலேயே பேர் சரீரத்துக்கு வைக்கப்படுகிறதல்ல, பேர் ஆத்மாவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா உள்ளக்குள்ள இருக்கிற ஜீவன் போன உடனே இந்த சரீரத்துக்கு பேரும் போயிடும். அதோட கூட இது டெட் பாடி, பிணம் என்று சொல்லுகிறோம். அது இது என்று சொல்லுகிறோம். இதோடைய ஒரிஜினாலிட்டி போயிடும். நாம சரீரத்துக்கு தான் பேர் வைக்கிறோம், ஆனா அந்த மரணத்தோடு கூட பேரும் போயிடும். உண்மையிலேயே நாம் உள்ளே வாசம் பண்ணுகிறோம். இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆத்மா தான் ஜீவன் உள்ளது. இதுதான் போய் ஒரு நாள் நித்தியத்திலே வாழ போகிறது. இப்ப இது கூடாரத்தில் வாழுகிறது. நாம் இப்ப கூடாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப கிறிஸ்துவினாலே நாம் இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்திலே நாம் இருக்கிறோம். இதான் வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் பிரயாணம் பண்ணதுக்கான அடையாளம். இப்ப நம்ம அந்த பிரயாணத்துல தான் இருக்கிறோம். ஒரு நாள் நாம் கானானுக்குள்ளே பிரவேசிப்போம். பரம கானான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்போம், அல்லது புதிய எருசலேமுக்குள்ளே போவோம். அப்படி போகும் பொழுது இந்த கூடாரத்தை விட்டு, கூடாரம்னா டெம்பரவரி டென்ட், மூவபிள், அது அஸ்திவாரம் கிடையாது, மூவபிள். இப்ப நம்ம இந்த சரீரம் தான் கூடாரம். இதை விட்டு அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு நாம் போக போகிறோம். அதுதான் புதிய எருசலேம். அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் நித்திய நகரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அசைவில்லாத நகரமாகிய பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. இதனுடைய அடையாளமாகத்தான் இந்த கூடாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த சரீரம் தான் கூடாரம், நாம் தான் கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறோம் என்று 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிங்கள் பார்ப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும், இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அப்ப அவர் தன் சரீரத்தை குறித்து சொல்லும் போது கூடாரம் என்று சொல்லுகிறார். இந்த கூடாரத்தில் நான் குடியிருக்கும் அளவும் அப்படின்னா, அந்த கூடார பண்டிகை என்பது எதற்கான அடையாளம் என்றால், நான் இந்த கூடாரத்தில் சரீரத்தில் டெம்பரவரியாக இந்த பூமிக்குள் இருக்கிறேன். இது ஒரு டெம்பரவரி பீரியட். வனாந்தரம் என்பது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு டெம்பரவரி பீரியட். அது 3 நாள்ல முடிய வேண்டியது 40 வருஷமாய் மாறிவிட்டது. அப்படி அதே மாதிரி தான் நீங்களும் நானும் இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டியவர்கள். அது வரைக்கும் இந்த சரீரமாகிய கூடாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த கூடாரம் முடிவுக்கு வந்து நாம் நித்திய கூடாரத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அஸ்திவாரம் உள்ள நகரம் எது? வெளிப்படுத்தல் 21:13-14 சொல்லுகிறது. அந்த நகரத்திற்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தது அப்படின்னு இருக்கு. அதுதான் அஸ்திவாரம் உள்ள நகரம். இப்ப இந்த பூமி அஸ்திவாரம் இல்லாமல் கூடாரம் அது அந்தரத்தில் இருக்கு. நாம இந்த பூமியில அஸ்திவாரம் போடாம நடந்துகிட்டு இருக்கோம். சரீரத்தை சொல்லுகிறேன், இங்க இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் ஒரு அடையாளமாக இருக்கிறோம். எதுக்கு அடையாளமா இருக்கிறோம்? கூடாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறோம். ஆனால் இந்த கூடாரத்தை குறித்து, கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது, நாம் அந்த பரம கானானை நோக்கி பிரயாணப்படும் பொழுது, இந்த கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் விரும்பத்தக்கதான காரியங்கள் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ள குடியிருந்தார்கள். அவர்களுக்கு பிரதானமான கூடாரமாக ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் முதற் பலனானவராக அவர் மத்தியஸ்தராக இருந்தார். அந்த கூடாரம் மத்தியில் இருந்தது. சுத்தி எல்லா கூடாரங்களும் இருந்தது. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பாவம் இல்லை. ஆனால் சுத்தி இருக்கிற கூடாரங்களிலே முறுமுறுக்கிறவர்கள் இருந்தார்கள். சுத்தி இருக்கிற கூடாரத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் வாசம் பண்ணினார்கள். சுத்தி இருக்கிற கூடாரத்துக்குள்ளே கர்த்தருக்கு அருவருப்பான மோவாபிய ஸ்திரீகளோடு கூட அங்கே அருவருப்பான காரியங்கள் நடந்தது. அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். பிரதான ஆசாரியராக கிறிஸ்து இருக்கிறார். அவர் ஆசாரிப்பு கூடாரமாக இருக்கிறார். அவரை சுத்தி நாம் பாளையம் இறங்கி இருக்கிறோம். நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம்.
நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள், நாமெல்லாம் ஒரு சர்ச்சில் மெம்பர். ஆனால் இந்த கூடாரத்திற்குள் அவர் மத்தியஸ்தர் தான். நாம சுத்தியா இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி காலத்துல ஒரு உபதேசம் இருக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது நித்திய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி அந்த நித்திய ரட்சிப்பை தவறாக புரிந்து கொண்ட உபதேசம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒன் சேவ் எவர் சேவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பாவம் பண்ணாலும் நரகத்துக்கு போக மாட்ட, பரலோகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். அது உண்மைதானா? வசனத்தின்படி அது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள் வசனம் அப்படி சொல்லல. ரட்சிப்பு என்பது ஆரம்பம். அந்த வசனம் சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பரிபூர்ணப்பட பிரயாசப்படுங்கள். அது மட்டும் இல்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்கு. ரட்சிப்புங்கிறது ஒரு ப்ராசஸ். இப்ப இந்த கூடாரத்துக்குள்ள இயேசு எனக்குள்ள வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என் பாவத்தை மன்னித்து இந்த கூடாரத்தை சுத்தமாக்கி இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து வருமானமும் இந்த கூடாரம் சுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். நடுவுல எது வேணாலும் உள்ள வந்துடுச்சுன்னா, இந்த கூடாரத்துக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னா பரவாயில்ல, நீ இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவன், பாவம் இருந்தாலும் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார் என்றால் அந்த இயேசுவின் ரத்தத்தை நான் மட்டுப்படுத்துகிறேன் அல்லது ரட்சிப்பை நான் மட்டுப்படுத்துகிறேன். அதுதான் வேதம் சொல்லுது. ஒரு தடவை பரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரும் பலன்களை அறிந்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுதலித்து போனவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ரட்சிப்புனா ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட் இல்ல. நீ அடைந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வருகிற வரைக்கும் அந்த ரட்சிப்புல நிக்கணும். அதத்தான் அந்த கூடாரத்துக்குள்ள, சரீரத்துக்குள்ள, நமக்குள்ள எந்த விதமான காரியங்களும் வராதபடி, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வராதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள். அவர்கள் பிரயாணத்தை தொடங்கிட்டாங்க பரம கானானை நோக்கி. ஆனா வழியிலே ஒரு சிலர் அழிந்து போனார்கள். பெரும்பான்மையானவர்கள் அழிந்து போனார்கள். காரணம் என்ன? மீட்கப்பட்ட ஜனங்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனங்கள், அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தர் மீட்டுக் கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் கூடாரங்களுக்குள்ளே கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் காணப்பட்டது. அதனுடைய விளைவு, அந்த கூடாரத்துக்குள் இருந்தவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை, வனாந்திரத்திலேயே மடிந்து போனார்கள். நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால, ஒரு சபைக்குள்ள மெம்பர் ஆகிட்டதுனால, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுனால உங்களுக்கு பரலோகம் கன்ஃபார்ம்னு எழுதிலாம் கொடுக்கல எங்கேயும். நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு சபைக்குள்ள நீங்கள் இருந்தாலும் சரி, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நான் அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறேன்றதுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஏன்னா பரலோகத்துல கோட்டா சிஸ்டம் கிடையாது. இந்த ஸ்தாபனத்துக்கு 20%, அந்த ஸ்தாபனத்துக்கு 20% ஒதுக்கி வைக்கல. பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சாட்சி தான், உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இன்னைக்கு சத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அவங்க கூடாரத்தை கிராண்டா வச்சிருக்கிறாங்க. நல்ல வேலை, ஆசாரியன் கூடாரத்தை கட்டும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, மோசே கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு, நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே கட்டுவதற்கு எச்சரிக்கையாகிரு. ஏன்னா மோசே வந்து ஒரு பெரிய இன்ஜினியர் பாருங்க. அவர் வந்து இதற்கு எகிப்தில் ஒரு பெரிய இன்ஜினியரா. அவர் ராமசேஷுக்கெல்லாம் ஊர் கட்டி இருக்கிறாராம். வசனம் சொல்லுது, அவர் வாக்கிலே வல்லவர், எகிப்தின் கலைகளிலே தேர்ச்சி பெற்றவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. இப்ப மோசே கிட்ட சும்மா ஆண்டு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்தாரு வச்சுங்க, மோசே ஒரு கூடாரம் கட்டணும்பா பார்த்து கட்ட அப்படின்னு இருந்தாருன்னா, இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் கூடாரத்தை அவன் தான் கட்டியிருப்பான். சும்மா மொத்த வனாந்தரத்துக்கு ஒரு கூடாரம், டென்ட், 5 லட்சம் பேர் உட்கார்ற மாதிரி டென்ட் போட்டிருப்பான். ஏன்னா அப்படிதான் போடுவான். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், மோசே எனக்கு உன் அறிவை சார்ந்த ஒரு கிராண்டான டென்ட் வேண்டாம், நான் சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டென்ட் தான் எனக்கு வேணும். அது வெறும் 300 முழம், அதை கட்டிட்டு போங்கிறார். என்ன சொல்றீங்க ஆண்டவரே? என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட விடல. உங்ககிட்ட விட்டா நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு என்ன காட்டணும் அதன்படி செய். கர்த்தர் காட்டுகிறபடி நான் கட்டி இருப்பேன். ஆனால் அந்த கூடாரத்தை கட்டுகிற மொத்த பொறுப்பையும் கர்த்தரே எடுத்திருப்பார். இன்னைக்கு அப்படித்தான் என் கூடாரம் இருக்கு, என் சரீரமாகிய கூடாரம் அப்படித்தான் இருக்கு. ஏன் இஷ்டப்படி எனக்கு உள்ள ஆசை இருக்குது, என்னென்னமோ உள்ள இருக்கு. சில விஷயங்களை தியானிக்கும் போது ஒரு சில கூடாரங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதுல வாசியுங்கள், ஒரு கூடாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரர்களின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும்
ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தோம், அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. கவனிங்க, இப்போ லேயாலும் ராகேலும் யாக்கோபோடு கூட புறப்பட்டு, இதுவும் பிரயாணம் தான், சிரியா தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்போது இவங்க சொன்ன வார்த்தையை நல்லா கவனிங்க. அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வரும்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் தகப்பன் வீட்டில் இனி எங்களுக்கு பங்குண்டோ என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தன் கணவனோடு கூட புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வந்து அவர்கள் வனாந்தரத்தின் பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த லேயாலும் ராகேலும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க யாக்கோபு கிட்ட. யாக்கோபு கிட்ட சொல்லும் போது அந்த வசனம் சொல்லும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசன வாசியம். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? நல்லா கவனிங்க. இப்ப லேயாலும் ராகேலும் புறப்பட்டு வராங்க. வரும்போது ரெண்டு பேருமே ஒரு காரியம் தான் சொல்றாங்க, இனி என் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை. பிரயாணம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ தகப்பன் வீட்டுல இருந்து புறப்பட்டு கானானுக்கு பிரயாணம் வந்துருச்சு. என்ன, லேயாளுக்கு ஒரு கூடாரம் இருக்கு, யாக்கோபருக்கு ஒரு கூடாரம் இருக்கு, ராகேலுக்கு ஒரு கூடாரம் இருக்கு, வேலைக்காரிகளுக்கும் கூடாரம் இருக்கு. இப்ப யாக்கோபோடு கூட புறப்பட்டு வருகிற இவர்கள், இப்ப லாபான் வரார், வந்துட்டு சோதிச்சு பார்க்கிறார். சோதனைக்காரன் வரான். சோதனைக்காரன் வந்து பார்க்கும்போது எல்லா கூடாரமும் சுத்தமாய் இருக்கிறது. தகப்பனுடைய சொரூபங்கள் எதுவும் இல்லை. இன்னைக்கு ராகேலுடைய கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது உள்ள போய் பார்த்தா அங்கேயும் ஒன்றும் தென்படவில்லை. ஆனால் உள்ளே தகப்பனுடைய சொரூபங்கள் காணப்படுகிறது. இது எதற்கான ஒரு அடையாளம்? ரெண்டு வகையான சபை. லேயால் ராகேல் என்பது ஒரு ஸ்திரீ, ரெண்டும் ஸ்திரீகள், ரெண்டும் சபைக்கான அடையாளமாக இருக்கிறது. ரெண்டு வகையான சபை புறப்பட்டு வருகிறது, கானானுக்கு புறப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு சில கூடாரங்கள், லேயாலின் கூடாரங்கள், உள்ளே விட்டு விட்டு வந்த எந்த பாவமும் கூடாரத்துக்குள் இல்லை. தகப்பன் விட்டு சொரூபங்கள் எதுவும் இல்லை. அவங்க பழைய பாவம் எதையும் மறைச்சு வைக்கல. விட்டாச்சுதான் மொத்தத்தையும். ஆனா ஒரு சில கூடாரங்கள், ராகேலின் கூடாரங்கள், தகப்பன் வீட்டுல பங்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? தகப்பன் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்ட பாவங்கள் இன்னும் காணப்படுகிறது. சபைக்குள்ள வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லியாச்சு, ரத்தத்தால கழுவப்பட்டோன்னு சொல்லியாச்சு, ஆவிக்குரிய சபைன்னு சொல்லியாச்சு. ஆனால் சபைக்குள்ளே வந்து இன்னும் பழைய பாவங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இந்த கூடாரத்துக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. மேபி வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஓ பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இவரை போல பரிசுத்தவான் உண்டோ எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே உட்கார்ந்திருக்கிற சொரூபம், உள்ளே உட்கார்ந்திருக்கிற பாவம், உள்ளே மறைந்திருக்கிற இருள் தேவனுக்கு தெரியும். பிரயாணப்படுகிற கூடாரங்கள் எல்லாம் சரியான கூடாரங்கள் அல்ல. ராகேலின் கூடாரத்துக்குள்ளே கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் காணப்பட்டது. ராகேல் அதை மறைத்து வைத்திருந்தால்னு பார்க்கிறார். ஆண்டவரின் கூடாரத்துக்குள்ளே உலாவுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏதேனுக்குள்ளே உலாவின தேவன், தேவாலயத்தில் உலாவின தேவன், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன் உன் கூடாரத்துக்குள்ளும் உலாவி கொண்டிருக்கிறார். நாம் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இது கூடாரமாய் இருக்கிறது. தேவன் இதற்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்க மனுஷங்கிட்ட இருந்து உள்ள இருக்கிறதை மறைச்சிடலாம், லாபான்ட்ட மறைச்சிடலாம். ஆனா உள்ளே உலாவுகிற தேவன் கிட்ட மறைக்க முடியாது. உள்ளே வெளிச்சம் வீசுற தேவன்கிட்ட மறைக்க முடியாது. பல நேரங்களிலே நாம் யார் என்பது நமக்கு தான் தெரியும். நாம் யார் என்பது நம்ம கூடாரத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக உங்கள் நீதியை காண்பிக்கிறதை விட தேவனுக்கு முன்பாக உங்கள் கூடாரம் சுத்தமாய் இருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் நிச்சயம். உள்ளுக்குள்ளே பார்க்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ல. கூடார பண்டிகை கொண்டாடுறீங்க, அந்த கூடாரமே நீங்க தான் பிரயாணப்படுறீங்க. அவர் தான் சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவர்கள். இஸ்ரவேல்னா தேவ ஜனங்கள். தேவ ஜனங்கள் 7 நாள் தான் முழுவதும் கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியணும், இந்த கூடாரத்துக்குள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதா, கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் காணப்படுகிறதா. இன்னைக்கு சபைகள் பல அருவருப்புகள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. பார்க்கிறதுக்கு அப்படியே வெளியே பரிசுத்தவான்கள் மாதிரி காட்டுறீங்க. லாபானும் வந்து பார்க்கறான், அப்பா நம்ம லேயால் மாதிரி தான்ப்பா ராகேலும், எந்த டிஃபரன்ஸ் இல்ல.
ராகேல் கூடாரத்திலும் சொருபம் இல்ல, லேயாள் கூடாரத்திலும் இல்ல. ஆனால் ராகேல் கூடாரத்தில் இருக்கிறது, அது மறைந்திருக்கிறது. நீ சுத்திகரிப்பு செய்யாவிட்டால், உன் கூடாரத்தை நீ சுத்திகரிப்பு செய்யாவிட்டால், இந்த இடத்துல இருக்கிற யார வேணாலும் ஏமாத்திரலாம், பரிசுத்த ஆவியானவரை ஏமாத்த முடியாது. அவர் உள்ளே உலாவுகிற தேவன். இன்னைக்கு நியாய தீர்ப்பு தேவன் கையில இருக்குதுங்கிற பயமே இல்ல. நமக்கு நியாய தீர்ப்பு யாரு? மனுஷன் மேலதான். நமக்கு பயம் இல்ல. மனுஷனுக்கு முன்னாடி பாவம் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். தேவனுக்கு முன்னாடி என்ன பாவம் செய்யலாம். இப்பவும் சொல்றேன், தாவீதுக்கும் சவுலுக்கும் அது ஒண்ணுதான் வித்தியாசம். சவுல் மனுஷனுக்கு முன்பாக தன் ராஜ்ய பாரத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சாமுவேல்கிட்ட கெஞ்சுறான். ஆனா தாவீது தேவனுக்கு முன்பாக எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு தேவன் கிட்ட கெஞ்சுறான். அவன் சாமுவேலுடைய சரீரத்தை பிடிச்சி இழுத்தான், இவன் தேவனுடைய பாதத்தை பிடிச்சி எடுக்கிறான். உன்னுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும். அதனாலதான் உடனே ஆண்டவர் சொன்னாரு, உன் ராஜ்ய பாரம் நிலைத்திருக்கும் போல்ட்ட. நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோங்கிறதா முக்கியம். இன்னைக்கு நிறைய கூடாரத்துக்குள்ள தகப்பனுடைய சொரூபங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, பழைய பாவங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு, ஜென்ம சுபாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. நீ ஏறி நின்று கர்த்தருக்கு முன்பாக பேசிட்டாலோ பாடிட்டாலோ ஒரு சின்ன ஊழியம் செஞ்சிட்டாலோ உனக்குள்ள இருக்கிற பாவங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. வாழ்நாள் எல்லாம் உள்ள பாவத்தை வச்சுக்கிட்டு வெளியே ஊழியத்தை முடிச்சிட்டு கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது பாட்டாரு. அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்ன அவ்வளவுதான், உன்னை எனக்கு தெரியாது. ஏன் அப்புறம் இவனால என்ன ஊழியம் பண்ண நீ தான் கேட்கணும். ஊழியம் அதிகம் செய்கிறோமா, பெருசா செய்யறோமா, சின்னதா செய்யறோமா, சின்ன ஆவிக்குரிய வாழ்க்கையா பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையாங்கிறதுல இங்க கேள்வியே இல்ல. கர்த்தருக்குள் நான் இருக்கிறேனா, கர்த்தருக்கு வெளியே இருக்கிறேனா, அதான் கேள்வி. ஊழியமே செய்யாம நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போறது நல்லது. ஒருவேளை ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, ஊழியம் செஞ்சு நீ பாவம் செஞ்சு நரகத்துக்கு போறதை விட இது வாசி. நிறைய பேருடைய கூடாரங்களை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அநேகருடைய கூடாரங்களுக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாதது மறைஞ்சிருக்குது. சுத்திகரிப்பு செய்யுங்க, அதான் ஆண்டவர் விரும்புறாரு. சிம்சோன் அவர் என்ன பண்ணாராம், செத்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தேனை எடுத்து சாப்பிட்டாராம். சரி, அது பலகீனம். தேனை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துருச்சு, சாப்பிட்டாரு. நியாயமா அவர் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஏன்னா செத்த சரீரத்துக்கிட்ட அவரு போகக்கூடாது. ஏன்னா அவருடைய பிரதிஷ்டை அது, கர்த்தர் அவருக்கு வச்சிருக்கிறது. அந்த அவருடைய அழைப்பின்படி அவர் என்ன செய்யக்கூடாது? செத்தது ஒன்றுகிட்டையும் அவர் போகக்கூடாது. போயிட்டாரு. சில நேரத்துல பலகீனம், போய் தேன் எடுத்து சாப்பிட்டுட்டாரு. ஆனா அவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? தேன் சாப்பிட்டது தப்பு தான், அதுல மாற்று கருத்துமே இல்லை. அவர் என்ன பண்ணாரா, தான் தேனை எடுத்ததையும் எங்கிருந்து எடுத்தார் என்பதையும் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்காதிருந்தான் இருக்கும். சிம்சோன் இருக்கிற சுபாவம் என்னன்னா, தான் பாவம் செஞ்சிருவான், அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிற சுபாவம் அவனுக்கு இல்ல. இப்ப அவன் அறிக்கை செஞ்சு விட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? கவனிங்க, சிம்சோன் தேன் எடுத்து சாப்பிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலையாமா, தன் தாய் தந்தையின் இடத்துல அறிவிக்கவில்லை அப்படின்னு இருக்கு. ஒரு நாள் வந்தது, பெலிஸ்தியர் பிடிச்சு கொண்டு போய் அவன் தலையை மொட்டை அடித்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் பிடிச்சாங்கன்னா பெலிஸ்தியர் மொட்டை அடிச்சாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன் அவன் மொட்டை அடிச்சான்? இல்ல, பெலிஸ்தியர் சிம்சோனுடைய தலை முடியில தான் பவர் இருக்குது, அதனால மொட்டை அடிச்சாங்க. ஆக்சுவலா காரணம் அதல்ல, அது பெலிஸ்தியருடைய காரணம். தேவன் ஏன் அனுமதி கொடுத்தார் தெரியுமா? சிம்சோன் ஒருவேளை தன் தாய் தகப்பனிடத்துல போய் சொல்லி இருப்பானால், அறிக்கை பண்ணி இருப்பானால், நான் இந்த மாதிரி சிங்கத்துக்கிட்ட இருந்து எடுத்துட்டேன்னு சொன்னா அவன் தாய் தகப்பன் சொல்லியிருப்பாங்க, எப்பா நீ என்ன பண்ணிருக்க கூடாது, சிங்கத்துக்கிட்ட இருந்து எடுத்துருக்க கூடாது, அந்த செத்ததுக்கிட்ட போயிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்ட. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு, பாவ நிவர்த்தி ஒண்ணுதான் இருக்கு. என்ன பண்ண தெரியுமா? என்ன 6 இருக்கும் வசனம் சொல்லும், ஒருவேளை அவன் செத்ததை பீருண்டது கிட்ட போய் தொட்டு விட்டால் அவனுக்கு அவன் ஆசாரியன் இடத்துல போய் காட்ட கடவன். ஆசாரியன் என்ன செய்வானா தெரியுமா? அவன் தலைமுடியை சிரைத்து அந்த தலைமுடி வளர்ற வரைக்கும் அவனை வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களாம். இப்போ சிம்சோன் ஒருவேளை அந்த பாவத்தை எங்கிருந்து எடுத்தாங்கிறத தகப்பன்கிட்ட சொல்லியிருந்தானா, தாய்கிட்ட சொல்லியிருந்தானா, அவங்க சொல்லியிருப்பாங்க, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, வா நம்ம போவோம், ஆசாரியன்கிட்ட போவோம், முடிய மொட்டை அடிப்பாங்க, வளர்ற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளேயே இரு, உன்னை பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. சிம்சோன் மறைச்சதோட விளைவு. ஆனால் சிம்சோன் பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல வரணும், விசுவாச வீரர்கள் லிஸ்ட்ல என்ன செய்யணும்? வரணும். அது கர்த்தருடைய திட்டம். எபிரேயர் 11:31-32 எல்லாம் வரணும். அவன் வேணும் வச்சு அழைப்பது, அவனை கொண்டு வந்தே ஆகணும். வேற வழியே இல்ல. சிம்சோன் பரிகாரம், உன் முடிய எடுக்கணும். நீயா எடுத்திருந்தா உனக்கு நல்லது,
நீ எடுக்கவில்லையா, நானே அதை ஆளை வைத்து எடுப்பேன், நானே ஆளை நியமிப்பேன். ஆனா நான் எடுக்கும் போது கொஞ்சம் வலிக்கும், நான் எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடாரத்துக்குள்ள இருக்கிறத பாவ நிவர்த்திய நீங்களே பண்ணிட்டா நல்லது. ராகேல் தன் கூடாரத்தில் உள்ளதை எடுக்காமல் மறைத்து வைத்தாள். என்ன நடந்துச்சு? எல்லாரும் அவ கூட வந்த எல்லாரும் கானானுக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் எருசலேமுக்குள்ள அதுக்குள்ள எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் ராகேலோ வழியிலேயே மரித்து போனார். அவருடைய பிரயாணம் முடிவடையவில்லை. லேயாவுடைய பிரயாணம் முடிவடைஞ்சிருச்சு, வேலைக்காரர்களுடைய பிரயாணம் முடிவடைஞ்சிருச்சு, யாக்கோபுடைய பிரயாணம் முடிவடைஞ்சிருச்சு. யார் யார கூடாரத்துக்குள்ள எல்லாம் சுத்தமா இருந்துச்சோ எல்லாரும் கானானுக்குள்ள பிரவேசித்தாங்க. ஆனா எந்த கூடாரத்துக்குள்ள சொரூபம் இருந்துச்சோ அது வழியிலேயே மடிஞ்சு போச்சு. அந்த எச்சரிப்பை தான் கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் கூடாரங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். எது மேல உட்கார்ந்திருக்கிறீங்க, எதை மறைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறீங்க, யாருகிட்ட மறைக்கிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். நீங்க யாருக்கு மறைக்கிறீங்களோ இல்லையோ, தேவன் கிட்ட மறைக்காதீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீங்க ஆண்டவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. உன் கூடாரத்துக்குள் என்ன இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டியது கர்த்தர் நமக்கு வைத்ததான மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். இல்லைன்னா ராகேல் மாதிரி போகிற வழியிலேயே பல நேரங்களிலே நாம் மடிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு சுத்திகரிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான் அப்படின்னு. இது முதலாவது, தேவன் சொன்ன கூடாரத்திற்குள் இருக்கக்கூடியதான, அதாவது அழைப்பு பெற்று வந்த கூடாரம் தான் ரெண்டும். அந்த கூடாரத்துல நாம் மறைத்து வைத்ததான காரியங்களுடைய விளைவு. இரண்டாவது, இன்னொரு கூடாரத்தை குறித்து வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இது இரண்டாவது. இப்போ இந்த சம்பவத்தை குறித்து முதல்ல ஒரு சில காரியங்கள் நான் சொல்லி விடுகிறேன். இந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள பாவங்கள் என்ன? ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள பாவங்கள் என்ன? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37-38 வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேடைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நல்லா கவனிங்க. ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி ஜனங்க எப்படி இருந்தாங்களாம்? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தோம். இது ஒவ்வொன்றுத்துக்குமே விளக்கம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நமக்கு தேவையானது இப்ப இதுக்கான விளக்கமாக லூக்கால ஆண்டவர் இதையே விளக்கமா சொல்லி இருக்கிறார். வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், அந்த புசித்துன்னு இருக்கு இல்லையா, அங்க புசித்துன்னு இருக்குல்ல, மத்தியில வாசிச்சோம்ல 36, 37, 38ல புசித்தும் அப்படின்னா சாப்பிடுறது தப்பு இல்ல. என்ன சொல்ல வராரு? சாப்பிடுறது தப்பு இல்ல, பெருந்திண்டி தப்பு. சாப்பிடுறது தப்பு இல்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தப்பு. சில ஆட்கள் எப்படி இருப்பான்? சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். பெருந்திண்டி அப்படின்னா சாப்பிடுறது. அங்க புசித்துன்றதுக்கு பெருந்திண்டி இருக்கு. இரண்டாவது, வெறியினாலும். எந்த வெறி? அங்க என்ன இருக்கு? குடித்து அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த குடித்து அப்படின்னா இங்க வெறின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்ன? இப்ப வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் அந்த 9ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு, திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு. இதே பாவம் தான் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இதே பாவம் எங்க இருந்துச்சு? ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து வெறி கொண்டு அப்படின்னு. இப்ப நிறைய பேர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க வேத வல்லுநர்கள். மேபி அது கரெக்டா கூட இருக்கலாம், அதை கூட நீங்க வச்சுக்கலாம் ஒரு விளக்கமாக. ஏன் அப்படின்னு கேட்டா, நோவாவுக்கு வந்து ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் கிளைமேட் மாறினதுனால இந்த திராட்சை ரசம் வந்து ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி அதுல இருக்கக்கூடியதான அந்த போதை வந்து நோவாவுக்கு தெரியல, அவர் குடிச்சு அது வெறிச்சிட்டாருன்னு இருக்கும். மேபி இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள காலத்துல அவங்க புசிச்சாங்க, குடிச்சாங்க, வெறி கொண்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா நோவா அப்படி செஞ்சான் இல்ல. நோவா எப்படி இருந்தான்? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
நோவா எப்படி இருந்தான்? நீதிமானாக இருந்தான். அப்ப அந்த புசித்து குடித்து வெறி கொள்ற கூட்டத்துல யாரும் இல்ல, நோவா இல்ல. ஆனா இப்ப கூடாரத்துக்குள்ள என்ன இருக்குது? இப்போ திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து நிர்வாணம் உள்ள வந்துடுச்சு. இப்ப நோவா தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரான்னு தெரியாது. ஆனால் அவர் நீதிமான். அவர் யாரா இருந்தாரு? நீதிமானாக இருந்தாரு. அவர் ஜலப்பிரளயத்துக்கே தப்பிச்சிட்டாரு. இந்த உலகத்தையே காப்பாத்திட்டாரு. இன்னைக்கு இருக்கிற எல்லா சந்ததிகளையும் காப்பாத்தின மிக முக்கியமான ஊழியத்தை யார் பண்ணது? நோவா தான் பண்ணாரு. ஜீவராசிகள்ல இருந்து எல்லாத்தையும் அந்த மினிஸ்ட்ரியை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்தாரு? நோவா கிட்ட கொடுத்தாரு. இப்ப நோவாவுடைய கூடாரத்துக்குள் கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் இருக்கு. அது தெரிஞ்சு வந்துச்சா தெரியாம வந்துச்சான்னு தெரியாது. ஒருவேளை நோவா தெரியாம தான் செய்திருக்க வேண்டும் அப்படி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடி குடித்து வைத்ததுல அவர் இல்ல. ஆனால் நோவா அப்படி செய்தது நிமித்தம் உள்ளுக்குள்ள என்ன வந்துருச்சு? நிர்வாணம் வந்துருச்சு. நிர்வாணம் வந்தது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, இப்ப இவங்க 4 பேர் என்ன ஆயிட்டாங்க? ஆசீர்வாதமான சந்ததியா மாறிட்டாங்க. நோவா 3 பசங்க, சேம் காம் யாபேத் 3 பசங்க. இப்ப 4 பேர் என்னவா மாறிட்டாங்க? ஆசீர்வாத சந்ததி. இப்ப 4 கூடாரம் இருக்கு. சேமுக்கு ஒரு கூடாரம், யாபேத்துக்கு ஒரு கூடாரம், காமுக்கு ஒரு கூடாரம், நோவாக்கு ஒரு கூடாரம். 4 கூடாரம் என்ன கூடாரம்? ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம். எந்த ஆசீர்வாதம்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூடாரம். ஆனால் இப்ப நோவாவின் கூடாரத்துக்குள் தெரிந்தோ தெரியாமலையோ உள்ளுக்குள்ளே குடிவெறி வந்து நிர்வாணம் வந்ததனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு கூடாரம் சபிக்கப்பட்டு விட்டது. அடுத்த வசனம் வாசிங்க, 24வது வசனம் வாசிங்க. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றான். 4 கூடாரத்துல ஒரு கூடாரம் என்னவாயிருச்சு? சபிக்கப்பட்ட கூடாரமா மாறிடுச்சு. கர்த்தர் ஆசீர்வதித்த சந்ததியில என்ன வந்துருச்சு? சாபம் வந்துருச்சு. எந்த சாபம் வந்துச்சு? ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி என்ன பாவம் இருந்துச்சோ அந்த பாவம் இப்ப எங்க வந்துருச்சு? நோவாவின் கூடாரத்துக்குள்ள. தெரிஞ்சு வந்துச்சா தெரியாம வந்துச்சா நமக்கு தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. எபேசு சபையை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:6 வாசிங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய். எப்போ? முதல் சபை எபேசு கிட்ட. 3வது சபை பெர்கமு கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க 15வது வசனம் 2:15. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். ஒரு காலத்துல சபைக்குள்ள வெறுக்கப்பட்ட உபதேசம் இன்னொரு காலத்தில் சபைக்குள் காணப்படுகிறது. புரியுதா? எபேசு சபையில் வெறுக்கப்பட்ட நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம் பெர்கமு சபையில இருக்குங்கிறாரு. ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இல்லாத குடிவெறி, திராட்சரச வெறி ஜலப்பிரளயத்துக்கு பிறகு எங்க இருக்குது? நோவாவின் கூடாரத்துக்குள் இருக்கு. அது அவங்களுக்குள்ள இருந்தது. ஒரு நாள் இந்த கூடாரத்துக்குள் வந்தது. இந்த கூடாரத்துக்குள் வந்ததனுடைய விளைவு 4 சந்ததியில ஒரு சந்ததி சபிக்கப்பட்டு போச்சு. இன்னைக்கு இதுதான் சபையினுடைய ஆவிக்குரிய சபைகளுடைய நிலைமை. ஒரு காலத்தில் என்னென்ன பாவங்கள் சபையிலே வெறுக்கப்பட்டதோ, எந்தெந்த காரியங்கள் பாவம் என்று சொல்லப்பட்டதோ, எது சபைகளுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லப்பட்டதோ அத்தனையும் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வந்து விட்டது. 30 வருஷத்துக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் எதெல்லாம் சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சாங்களோ அத்தனையும் இன்னைக்கு மாடர்னைஸ்ட் சர்ச்சஸ் என்ற பேர்ல அத்தனை பாவமும் உள்ள வந்து உட்கார்ந்துக்குச்சு. அன்னைக்கு வெறுக்கப்பட்ட நிக்கோலாய் மதஸ்தாரோட உபதேசம் இன்னைக்கு உள்ள வந்து போச்சு. அன்னைக்கு இல்லாத கூடாரத்துக்குள் இல்லாத குடிவரி இன்னைக்கு வந்து போச்சு. அன்னைக்கு இல்லாத ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள இல்லாத பாவங்கள் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது சபைக்குள்ள. இன்னைக்கு உள்ள வந்துருச்சு. எதெல்லாம் பரிசுத்தவான்கள் செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள மிக முக்கியமான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன தப்புன்னு கேட்கிறோம். என்னைக்கு கூடாரத்துக்குள் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் வருதோ, என்ன தேவனை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் ஒரு நாள் வேணான்னு சொன்னார்னா கடைசி வரைக்கும் வேணாம் தான். 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு ஓகே சொல்ல மாட்டாரு. அன்னைக்கு திராட்சரசம் குடிவெறி கூடாரத்துக்குள் இருக்க கூடாது என்றால்
இன்னைக்கும் சபைக்குள் திராட்சரசம் குடிவெறி இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அன்னைக்கு கூடாரத்துக்குள் எது அருவருக்கப்பட்டதோ இன்னைக்கு கூடாரத்துக்குள் வந்து நிர்வாணம் வந்துருச்சு. நிர்வாணத்தினுடைய விளைவு சாபம். அதுதான் இன்னைக்கு சபைகளுக்குள் காணப்படுகிறது. விசுவாசிகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க 4 தடவை கேட்டா அந்த நீங்க கேட்ட காரியம் சரியா மாறிடாது. புரியுதா? சில பாவங்களை தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டீங்கன்னா பாவம் என்னவாயிடாது, சரியா மாறிடாது. இப்போ ஆண்டவர் பிள்ளையார்கிட்ட சொன்னார், உன் வீட்டில் ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கானே அவன் யாருன்னு கேட்டார். இல்ல பாலாக்கு வந்திருக்கான், அவன் கூட போகாதேன்னு சொன்னார். இப்ப பிள்ளையாம் என்ன பண்ணிருக்கணும்? வந்தவனை அனுப்பி விட்டுருக்கணும் தானே. இப்ப பிள்ளையாம் கேட்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன். நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே வேணான்னு, இப்ப நான் 2வது கேட்க போறேன். இப்போ 2வது போய் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் இவங்களோட போட்டா போயிட்டு நேத்து வேணாம் நீங்களே, வேணான்றதான் என் நிலைமை. இப்ப நான் என்னை மீறி நீ கேட்கறல்ல, போ. அப்ப என்ன ஆகும்? செத்து போவ. பிள்ளையம் என்ன ஆனா? செத்து போனா. ஒரு விஷயத்தை கர்த்தர் வேணான்னா வேணாம் தான். கவனித்துக் கொள்ளுங்கள். தெரிஞ்சோ தெரியாமலையோ உன் கூடாரத்துக்குள் கர்த்தர் அருவருக்கிற காரியம் வந்து விட்டது. அதை ரிமூவ் பண்ணத்தான் பார்க்கணும். திருப்பி நீங்கள் அதை அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது சாபத்துல கொண்டு போய் நிறுத்திடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆரம்பத்தில் வெறுக்கிற பாவம் முடிவு பரியந்தம் அது பாவம் தான். அதுக்கு சபையில இடம் கிடையாது. 50 வருஷம் ஆச்சுன்னா அது மாடிஃபை ஆகி உள்ள வரலான்னு அர்த்தம் கிடையாது. 100 வருஷம் ஆனா அதை மாடிஃபை பண்ணி உள்ள கொண்டு வரலான்னு அர்த்தம் கிடையாது. அன்னைக்கு தேவன் வெறுத்தால் இன்னைக்கும் வெறுக்கிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 21ஆம் நூற்றாண்டுக்கு அவர் மாடர்னைஸ்டு காடு. இது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் ஏன்ஷியன்ட் காட் எல்லாம் கிடையாது. நம்ம ஆண்டவர் ஸ்டில் அலைவ். அவர் அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே காடு தான். மோசேக்கு ஒரு பிரமாணம், அப்புறம் யோசுவாவுக்கு ஒரு பிரமாணம் மாத்த மாட்டாரு. மோசேக்கு என்ன பிரமாணமோ இயேசு வர வரைக்கும் அதான் பிரமாணம். இயேசு என்ன பிரமாணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிட்ட எழுதி கொடுத்ததுதான் இன்னை வரைக்கும் அதுதான் பிரமாணம். மாறாது, மாடர்னைஸ்ட் ஆகாது. நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சொல்றேன். இந்த வசனம் இருக்குல்ல, வசனம் முதல்ல எழுதும் போது தோல் சுருள்ல எழுதினாங்க. அதற்கு பிறகு பேப்பர்ல எழுதினாங்க உண்மை, கற்பலகைகள்ல எழுதினாங்க உண்மை. இப்ப டிஜிட்டலி காத்துல எழுதுறாங்க உண்மை. இன்னும் எதுல எழுதுவாங்கன்னு தெரியாது. இன்னும் எழுதுவாங்க. தோல் சுருள்ல இருந்து காத்து வரைக்கும் எழுதுறது மாறும், வசனம் மட்டும் மாறவே மாறாது. அதே வசனம் தான் இருக்கும். நீங்க தோல்ல எழுதுறதுக்கு ஒரு வசனமும் டிஜிட்டலா எழுதும் போது இன்னொரு வசனமும் ஆகாது. நீ எந்த மோட வேணா மாத்திக்க, வசனத்தை மாத்த முடியாது. வசனத்தை மாத்தினா உனக்கு ஐயோ. அவ்வளவுதான். அன்னைக்கு உள்ள தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிற. இன்னைக்கு நீ கூடாரத்துக்குள்ள எதை கொண்டார? கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை கூடாரத்துக்குள்ள கொண்டு வர. ஒரு நாள் உன் நிர்வாணம் வெளிப்படும். நீ சபிக்கப்பட்டவனாய் காணப்படுவாய். கூடாரத்துக்குள் என்னைக்கு கர்த்தர் உலாவும் போதும் பழைய பாவங்கள் எதுவும் உள்ளே வரக்கூடாது. கர்த்தர் அன்னைக்கு எப்படி பார்த்தாரோ அதனால ஆண்டவர் சொல்றார் யாக்கோபை பார்த்து, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, எவ்வளவு அழகா இருக்குது உன் கூடாரம். பிள்ளையாம் பார்க்கறான், அங்கிருந்து பார்க்கறங்க கூடாரத்தை, சபிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இங்க இருந்து பார்க்கறங்க கூடாரத்தை, சபிக்க ஒண்ணுமே இல்லைங்க. சரி, கடைசியா சொல்றான், நான் கடைசியா நின்னு பார்க்கறேன். ஒருவேளை முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பர்ஃபெக்டா இருப்பான், பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவன் ஒருவேளை மோசமா இருப்பான்னு பிள்ளையாமுக்கு எண்ணம். பொதுவாகவே நீங்க ஸ்கூல்ல பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க, இந்த ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரு? நல்லா படிக்கிற பையன். இந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறவன் யாரு? உருப்படாதவன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? பிள்ளையாம் அதுதான் சொல்றாரு. ஃப்ரண்ட்ல பார்த்தா எல்லாம் படிக்கிறவனா இருக்கான், எதுக்கு லாஸ்ட் பெஞ்சில் போய் பார்ப்போம், அங்க எவன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஆனா இஸ்ரவேல் கூடாரத்தை போய் பார்த்தா எல்லா பெஞ்சிலையும் படிக்கிறவனாவே இருக்கிறான், நல்லவனாவே இருக்கிறான். எந்த இடத்துலயும் அவனால சபிக்கவே முடியல. அப்படித்தான் நம்முடைய சபையின் கூடாரமும் இருக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்கிறவனுக்குள்ள என்ன பரிசுத்தாவினுடைய நிறைவு இருக்குதோ அதே நிறைவு கடைசியாக உட்கார்ந்து இருக்கிற அந்த பரிசுத்தாவின் நிறைவு அந்த ஆத்மாக்குள்ளே இருக்கணும். சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் ஒரே ஸ்டாண்டர்டா இருக்கணும். இங்க இருந்து பார்த்தா கூடாரம் தப்பா தெரியும், அங்க இருந்து பார்த்தா தப்பா தெரியும் சொல்லக்கூடாது. எங்க சபையில எங்க பார்த்தாலும் கூடாரம் பர்ஃபெக்டா தான் இருக்கும். அது கர்த்தருடைய பாளையம், அந்த கூடாரம் அழகா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் எதை வெறுத்தீர்களோ சாகர வரைக்கும் அதை வெறுக்கணும். நான் சொல்றது பாவத்தை, மனுஷன இல்ல, பாவியை இல்ல, பாவத்தை. அன்னைக்கு ஆண்டவர் வேணான்னா இன்னைக்கு வேணாம் தான்.
அன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கும் இல்லைதான். அதாவது பிள்ளைகள் பண்ணும்போது அது அவங்களுக்கு சரி, பண்ணட்டும். ஒரு நாள் அவங்க மாறுறாங்க, மாறல, அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. தப்புன்னு சொன்ன நீ அதை சரின்னு சொல்லாத. அப்ப என்ன ஆகுது? நீ திருப்பி நிக்கோலாய் மதசார் உபதேசத்தை உள்ள கொண்டு வந்துட்டேன்னு அர்த்தம். ஆரம்பத்துல நீ எதை வெறுத்தையோ அதை கடைசி வரைக்கும் வெறுக்கணும். ஏன்னா கர்த்தர் அது உனக்கு போதிச்சது, எனக்கு சொன்னது அவ்வளவுதான். என் கூடாரத்துக்குள் நான் எப்படி ஆரம்பத்தில் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டேனோ அவர் வரும் அளவும் என் கூடாரம் அப்படியே இருக்கு. இன்னைக்கு நோவாவுடைய கூடாரத்துக்குள்ள ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள வெறி வந்துருச்சு. அது தெரிஞ்சு வந்துச்சோ தெரியாம வந்துச்சோ, திருப்பியும் சொல்றேன், தெரிஞ்சு வந்துச்சோ தெரியாம வந்துச்சோ, ஆனா அதனுடைய விளைவு என்ன மட்டும் பாருங்க. ஆசீர்வாதம் கூடாரம் சாபமான கூடாரமாய் மாறிடுச்சு. அதுல ஒரு சந்ததி சபிக்கப்பட்டு போய்விட்டது. அந்த நிலைமை உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாது. ரெண்டாவது, இந்த கூடாரம் நல்லா இருந்துச்சு, ஆனா கூடாரம் இப்ப எப்படி ஆயிருச்சு? சாபமா மாறிடுச்சு. ராகேல் கூடாரம் ஆரம்பத்துல இருந்தே சாபம் தான். ஆனா இது அப்படி இல்லை. ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, போக போக உள்ள என்ன வந்துருச்சு? சாபம் வந்துருச்சு. ஆனா கடைசியா ஒரு கூடாரத்தை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். வாசிங்க எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இருக்கட்டும், கவனிங்க. ஆபிரகாம் யாரு? செல்வ சீமான். ஆபிரகாம் யாரு? பயங்கரமான பணக்காரர். ஏன்னா அப்படித்தான் அந்த ஊழியக்காரன் போய் ரெபேக்கால கூட்டிட்டு வரும்போது சொல்லிடுறாரு, ஆண்டவர் அவர் எல்லா விதத்திலும் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அவர் சீமானா இருக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா ஏன் இவர் கூடாரத்துல குடியிருந்தாரு? ஏன் கூடாரத்துல இருக்கிறாரு அப்படின்னா, இவரு ஒரு காரியம் இவருக்கு தெரியுது. என்ன தெரியுது? அடுத்த வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவருக்கு ஏன் அவர் கூடாரத்துல இருந்தாருங்கிறதுக்கு காரணம் சொல்லுது. இப்ப நான் இருக்கிற இந்த கூடாரம் ஏன் இருக்கிறேன்னா, எனக்கு அஸ்திவாரம் உள்ள நகரம் ஒண்ணு வரப்போகுது. அந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருக்கிறேன்னா கூடாரத்துக்குள் குடியிருக்கிறேன். இப்ப இவரு ஓகே, இவர் அந்த முடிவு எடுத்துட்டாரு. எப்ப முடிவு எடுத்தாரு? 75 வயசுல முடிவு எடுக்கிறார். ஏன்னா ஆதியாகமம் 12 வசனம் சொல்லுது, அவன் போய் கானானிலே கூடாரத்தை போட்டான்னு இருக்கு. அப்ப கூடாரம் போட்ட நமக்கு தெரிஞ்சு 75 வயசுல கூடாரம் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் ஆரான்ல போட்டாரா அல்லது மெசபொத்தேமியா தேசத்துல போட்டாரான்னு பைபிள் சொல்லல. ஆனா வசனம் சொல்லுது அவன் கானானுக்கு போய் கூடாரத்தை போட்டான்னு இருக்கு. சோ at the age of 75 கூடாரம் போட்டார். இப்போ அவர் எது வரைக்கும் கூடாரத்துல குடியிருக்கிறாரு? வசனம் சொல்லுது, நீங்க வாசிச்ச எபிரேயர் 11:9-10. அவன் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அதாவது 75 வயசுல கூடாரத்துக்குள்ள வந்தவர் யாக்கோபு இருக்கிற வரைக்கும், அதாவது சாகிற வரைக்கும் கூடாரத்துல இருந்தார். ஆபிரகாம் சாகும் போது 175 வயசு. ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும் போது ஈசாக்கு, 140 வயசு ஆகும் போது ஈசாக்கு கல்யாணம் ஆகுது. 160 வயசு ஆகும் போது ஈசாக்கு பிள்ளை பிறக்கிறாங்க, 2 பிள்ளை, ஏசாவும் யாக்கோபும். 160 வயசுல பேர பிள்ளைகளை பார்த்துட்டாரு. ஆனா வாழ்ந்தது எத்தனை வருஷம்? 175. அதாவது பேர பிள்ளைகளுக்கு 15 வயசு ஆகிற வரைக்கும் ஆபிரகாம் என்னவா இருந்திருக்கிறாரு? உயிரோடு கூட தான் இருந்திருக்கிறார். சோ 75ல இருந்து 175 வரைக்கும் 100 வருஷம் அவர் எதில் குடியிருந்தார்? கூடாரத்துல குடியிருந்தார். இப்போ செல்வச்சீமான் ஆயிட்டாரு. அடுத்து ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யவன் ஆனான். பையனும் என்னவாயிட்டான்? பயங்கர பணக்காரன் ஆயிட்டான். நானும் பணக்காரன் ஆயிட்டேன், பையனும் பணக்காரனா இருக்கான். ஆனால் ஆரம்பத்தில் நான் ஒரு பிரதிஷ்டையில ஒரு விசுவாசத்துல இருந்தேன். என்ன விசுவாசம் தெரியுமா? நான் ஏன் வீடு கட்டல? ஆபிரகாம் காலத்துக்கு முன்னாடியே வீடு கட்டிட்டாங்க எல்லாரும். காயினே போய் கோட்டை கட்டிட்டாருன்னு வசனம் சொல்லுது. நகரம் கட்டினான், சிட்டி கட்டினான். அதற்கு பிறகு நிம்ரோத் போய் பாபிலோனை கட்டினான். அசூர் போய் என்ன கட்டினானா? நினிவேயை கட்டினான். அங்க இருக்கு, பைபிள்ல இருக்குது. அவங்களே அப்ப சிட்டி கட்டி வீடு கட்டிட்டாங்கல்ல. இவ்வளவு பேர் வீடு கட்டும் போது நான் மட்டும் கூடாரத்துல இருக்கேன். பாக்குறவன் என்ன பைத்தியக்காரனா சொல்லுவான். என்ன சொல்லுவான்? என்ன பதர் இவ்வளவு பணம் வந்துருச்சு, கஞ்சனா இருக்கிறீங்களே, நல்லா வீடு கட்டினா என்ன? மழையில பாருங்க தண்ணி கூடாரத்துக்குள்ள வருது. அவர் சொல்லுவாரு, இருக்கட்டும் பதர், ஏங்க பையன் பிறந்துட்டான், சரி உங்க காலம் தான் அப்படி. பிரதிஷ்டையில வந்தீங்க, ஆரம்பத்துல வரும்போது பயங்கரமான பிரதிஷ்டை. இப்ப பிள்ளைங்க வந்துட்டாங்க, நாளைக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி ஈசாக்கு மனைவி வந்துருச்சு. இப்ப ஈசாக்குக்காவது ஒரு வீடு கட்டலாம்ல? இல்லைங்க, அவனுக்கு ஒரு கூடாரம் போட்டாச்சு.
என்னங்க அவனையும் கூடாரத்தில் வைக்க சொல்றீங்க? அவன் மனைவி வந்தா அவளுக்கு ஒரு கூடாரம் போட்டோம், அவளுக்கும் கூடாரம் தானே, அவளுக்கு ஒரு வீடு கட்ட மாட்டீங்களா? இல்ல இல்ல. சரி, அடுத்து யாக்கோபு, ஏசா, எல்லாருக்கும் கூடாரம் தான். ஏங்க கூடாரத்தில் இருக்கிறீங்க? நாங்க கூடாரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் வீடு கட்ட முடியாம இல்ல. நல்லா புரியுதா? வீடு கட்ட முடியாம இல்ல, எங்களுக்கு ஒரு வீடு வரப்போது, அதை நினைச்சு இந்த கூடாரத்துக்குள் நாங்கள் குடியிருக்கிறோம். அவன் வீடு கட்ட முடியாம கூடாரத்துல ஏழையா இல்ல, வீடு கட்டுறதுக்கு வழி இல்லாம இல்ல. அவனோட எண்ணம் என்ன தெரியுமா? எனக்கு வீடு கட்டி தரேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் தர வரைக்கும் இந்த கூடாரத்துக்குள் தான் நான் இருப்பேன். நான் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தேங்கிறது முக்கியம் இல்ல, நான் எவ்வளவு பணக்காரனானது முக்கியம் இல்ல, கோடீஸ்வரனானது முக்கியம் இல்ல, எனக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்கள் கோடீஸ்வரன் ஆகிறது முக்கியம் இல்ல. என் பிரதிஷ்டை, என் எதிர்பார்ப்பு, என் விசுவாசம் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நான் கடைசி வரைக்கும் என்னுடைய விசுவாசத்தில் நிற்பேன். இன்னைக்கு நிக்கிறோமா? எத்தனை பேர் ஆரம்பிச்ச பிரதிஷ்டையில் நிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆரம்பிக்கும் போது இருந்த விசுவாசம் இருக்குது? விசுவாசத்தை துவக்கினவரும் அந்த கூடாரத்துக்குள்ள விசுவாசத்துல இருந்தா. என்ன விசுவாசத்துல இருந்தா தெரியுமா? வசனம் தெளிவா தெரியுது. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் அது காத்திருந்தான். அதனால எப்படி இருந்தான் தெரியுமா? அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு. அவனோட எண்ணம் என்ன தெரியுமா? நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, இல்லைங்க உங்களுக்கு இங்க வீடு கட்டினா தான் உங்களுக்கு காடு கொடுப்போம், காடு வேணாம். வீடு கட்டினா தான் கார் வாங்க முடியும், கார் வேணாம். நான் இப்போ லிட்டரா நீங்க எடுத்துக்காதீங்க. இப்போ நான் சொல்றது அப்படியே என்ன எடுத்துக்காதீங்க, லிட்டரா எடுத்துக்காதீங்க. நான் ஆபிரகாமுக்கு சொல்றேன், இல்ல ஆபிரகாம் இங்க நீ அஸ்திவாரம் போட்டா தான் உனக்கு இது கிடைக்கும். வேணாம். இந்த கூடாரத்துல நான் ஏன் குடியிருக்கிறேன்னா இதெல்லாம் வாங்க முடியாதுங்கிறதுக்காக இல்ல, எனக்கு ஒண்ணு வரப்போது, அதை வாங்கணும்னா நான் இதுல இருக்கணும், அதனால தான் நான் இதுல இருக்கேன். அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கூடாரங்கள்ல கர்த்தர் குடியிருக்க சொன்னார் தெரியுமா? கானான் தேசத்துக்கு வந்த பிறகு, வீடு கட்டின பிறகு கர்த்தர் சொல்றாரு, வருஷா வருஷம் ஒரு 7 நாளைக்கு எதில் குடியிருங்க, 7 நாள் கூடாரத்துல இருங்க. அவன் மத்த நாள்ல வீட்டுல தான் இருந்தான், அதனால வீடு கட்ட கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, அவன் வீட்டுல தான் இருந்தான். ஆனா 7 நாள் மட்டும் எதுல இரு. எதுக்காக உன்னை கூடாரத்துல இருக்க சொல்ற தெரியுமா? நீ ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாய். You are in the temporary world. அது உன் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல எனக்கு வீடு இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, இது அத்தனையும் டெம்பரவரி. ஒரு நாள் இந்த கூடாரம் புறப்பட்டு அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு சந்திக்க போயிடும். இது நித்தியமான, அதுதான் நித்தியம். அந்த எண்ணம் இருக்கணும், அது மறந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் கூடாரத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை குடியிருக்க சொன்னார். நான் ஒரு கூடார வாசி, இந்த உலகம் எனக்கு ஒரு டெம்பரவரி வேர்ல்டு, இது நான் இருக்கிறது, எனக்கு என்ன இருந்தாலும் சரி. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் கானான் தேசத்துல வீடு கட்டிக்கோப்பா, என்னவா பண்ணிட்டு போ, விதை அது முளைக்கும், 100 மடங்கு வரும், என்ன வேணாலும் கட்டிக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, வருஷத்துல 7 நாள் கூடாரத்துல குடியிரு. எதுக்கு ஆண்டவர் இருக்க சொல்றீங்க? நீ ஒரு டெம்பரவரி பர்சன்ங்கிறத மறந்துடாத, நீ ஒரு பிரயாணக்காரங்கிறத மறந்துடாத, நீ ஒரு வழிபோக்கனுங்கிறத மறந்துடாத, நீ ஒரு அந்நியனும் பரதேசியுமா இந்த பூமியில் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாது. யோசிச்சு பாருங்க. நேற்று ஒருத்தருடைய பயோகிராஃபியில் அவர் சொல்றாரு, இந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த செலிபிரிட்டிஸ்னு போட்டாங்க. அதாவது முக்கியமான ஆட்கள் கடைசியாக பேசினது அப்படின்னு சொல்லி சில முக்கியமான ஆட்களில் போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பணம் ஒன்றுமே கிடையாது, அது என்னை காப்பாற்றவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். சொன்னது யார் தெரியுமா? மிகப்பெரிய பணக்காரன். சாகும்போது கடைசியா சொன்னது வேஸ்ட். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டு இந்த உலகத்துல கூடாரத்துக்கு பத்தி கவலையே படாம, நாங்க நித்தியமா இருக்க போறோம், இந்த பூமியை அப்படி செய்ய போறோம், இப்படி செய்ய போறோம். திருப்பியும் சொல்றேன், அதுவும் இப்ப இந்த காலம் இருக்கு பாருங்க, கொரோனாவுக்கு பிறகு எப்ப யார் போறாங்கன்னே தெரியல. 45 டக்குன்னு கிளம்பிடுது. திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறான். வயசு என்னங்க? 44. என்னங்க இப்ப அப்படித்தாங்க வருது. ஒரு 45 வயசு ஆளு திடீர்னு பார்த்தா சன் ஸ்ட்ரோக், சோலார் சுனாமி, ஆள் காலி. நான் என்ன சொன்னேன்னா, இப்ப எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். நான் எனக்குள்ள மட்டும் ஒண்ணு இருக்கணும், நான் எப்ப எது நடந்தாலும் சரி, இல்ல 70 வரைக்கும் இருந்தாலும் சரி, நான் கூடாரவாசி தான், நான் டெம்பரவரி பர்சன் தான். எனக்கு நியமிக்கப்பட்டது எல்லாமே டெம்பரவரி. உங்க அப்பாவும் டெம்பரவரி, உங்க அம்மாவும் டெம்பரவரி. ஒரு நாள் ஒன்று விட்டு போயிடுவாங்க. நீ அழுதா மட்டும் வந்துட போறாங்க எழுந்திருச்சு. ஆண்டவர் எப்போ கூப்பிட்டாலும் போயிட்டே இருக்க போறோம். அது எவ்வளோ காலமோ என்னவோ. ஆனா ஒண்ணு மட்டும் சரி, நீங்க வேணும்னாலும் உங்க அப்பா அம்மா இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறது இல்லை.
உங்க பிள்ளைகள் வேணும்னாலும் நாமளும் இங்க நிரந்தரமா இருக்க போறதில்ல. ஆமா, அத்தனை பேருமே கூடாரவாசி தான், டெம்பரவரி தான். இதை மைண்ட்ல ஏத்துங்க. நான் இந்த உலகத்துல ஒரு பிரயாணப்பட்டு வந்திருக்கிறேன். நான் தேவனால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் கூடாரங்களில் குடியிருந்து கொண்டிருக்கிறேன். சரீரத்தை சொல்றேன், கூடாரங்களில் குடியிருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் வரும், இந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு நித்திய நகரத்துக்குள் நான் பிரவேசிப்பேன். அங்கே பசி அடைவதில்லை, அங்கே தாகம் அடைவதில்லை. ஆட்டுக்குட்டியானவர் தாமே என்னை நித்திய தண்ணீர் அண்டைக்கு, ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்துவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். வேந்திரிக்கலாமா? நாம் எல்லோரும் தேவ சமூகத்துல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம நினைவு கூறுவோம். பரிசுத்தவான்கள் காலகாலமா நமக்கு சொல்லி கொடுத்ததுதான். ரொம்ப அழகா அதர் பெர்க்மன்ஸ் 2 லைன்ல சொல்லுவாங்க, இப்பூமி சொந்தம் இல்லை. அதுதான் எல்லா பரிசுத்தவான்களுடைய எண்ணமாவும் இருந்துச்சு. எல்லாரும் அதை நோக்கித்தான் ஓடினாங்க, எல்லாரும் அதைத்தான் விரும்பினாங்க. பவுல் சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நான் போகிறதுக்கு ஆசைப்படுகிறேன். எல்லாரும் அதை ஆசைப்பட்டாங்க. இயேசு பாருங்க 33 வயசுல சொல்றாரு, நான் போகிறேன், நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போவேனாகில் பரிசுத்தாவியை உங்களிடத்தில் அனுப்புவேன். எல்லாருமே டெம்பரவரி தான். மாம்சம் என்றால் அது டெம்பரவரி. இங்க கர்த்தர் வச்சிருக்கிற வரைக்கும் நமக்கு வச்சுக்கிட்டோம். ஆனா எண்ணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க பாருங்க, என்னதான் வாடகை வீட்டில் இருந்தாலும் சாகரத்துக்குள்ள ஒரு சொந்த வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லுவாங்க. அது உலக பிரகாரமா சொல்றது. நான் ஆவிக்குரிய விதத்தில் சொல்றேன், என்னதான் இந்த பூமிக்குள்ள நீங்கள் இருந்தாலும் சொந்த வீடு நமக்கு ஒன்று இருக்கிறது. அதுக்கு போகணுங்கிற வாஞ்சை இருதயத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நித்தியம் தாங்க நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினது. அதனாலதான் நித்திய ஜீவன் பிதா பண்ண வாக்கு தத்தம் சொல்லுது, பைபிள் சொல்லுது. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே பிதா நமக்கு பண்ணின வாக்கு தத்தம். எட்டர்னல் லைஃப். ஒப்பு கொடுப்போமா? இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கிற பட்டம், பதவி, புகழ், பணம், எல்லாரும் உயர்த்தி பேசுறது, அதெல்லாம் ஒரு நாள் போயிடும். ஒரு நாள் அவங்க கூட உன்னை தூசிச்சு பேசுவாங்க. உன்னை உயர்த்தினவங்களே தூசிப்பாங்க. இன்னைக்கு உன் பிரசங்கம் நல்லா இருக்கும்பாங்க, நாளைக்கு அவங்க நல்லா இல்லைம்பாங்க. இன்னைக்கு உன் பாட்டு நல்லா இருக்கும்பாங்க, நாளைக்கு நல்லா இல்லைம்பாங்க. ஆனா கர்த்தர் உன்னை சாட்சி கொடுக்கணும், அவ்வளவுதான். அந்த சாட்சி தான் நித்திய சாட்சியா இருக்கும். மனுஷனுடைய உயர்வு, மனுஷன் கொடுக்கிற மேன்மை, மனுஷன் கொடுக்கிற பாராட்டு, இதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த பூமியில. என்ன இருக்கு? ஏதோ அவங்க சந்தோஷத்துக்கு அவங்க பண்றாங்க. நமக்கு கிரீடத்தை வச்சு ஒருத்தர் பிதாவுக்கு முன்பாக நமக்கு கிரீடத்தை வச்சு எல்லாருக்கும் முன்னாடி கனப்படுத்துவார் பரலோகத்துல. அந்த கணம் தான் மெய்யான கணம். கொடான கொடி தூதர்களுக்கு முன்னாடி உன்னை கனப்படுத்துவார் பாருங்க. அதனாலதான் சாலமோன் அழகா சொல்லுவாங்க, பறந்து புறா போல் சிறகடித்து ஆடி சென்றோர் நான் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரமசீயோன் குறித்து என்னை வரவேற்குமே. எத்தனை சந்தோஷம் பாருங்க. அந்த மாதிரி பரலோகத்துக்குள்ள நுழையும் போது, ஸ்தேவான் நுழையும் போது இயேசு எழுந்திருச்சு நின்று வரவேற்றார்னு வசனம் சொல்லுது. பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருந்த தேவன் ஸ்தேவான் பார்க்கும்போது எழுந்திருச்சு நிற்கிறாராம். அப்படி ஒரு வரவேற்பு, அப்படி ஒரு செரிமனி நடக்கணுங்க நமக்கு. பரலோகத்துக்குள்ள நுழையும் போது பரலோகம் எந்திரிச்சு நின்று வரவேற்கணும் நம்மள. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? அந்த வாஞ்சை வந்தோம்னா நித்திய வாஞ்சைக்குள்ள வந்துருங்க. உலகத்தின் வாஞ்சையெல்லாம் ஒரு நாள் ஒளிஞ்சு போகும். இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கும், ஒரு நாள் சாப்பிட முடியாது. இன்னைக்கு ட்ரெஸ் போட நல்ல ஆசை இருக்கும், ஒரு நாள் அந்த ட்ரெஸ், கிராண்ட் ட்ரெஸ் மேல உனக்கு ஆசை இருக்காது, சிம்பிளா மாறிடுவேன். இன்னைக்கு நீ எத்தனை லட்சம் ரூபா வாட்சில் நீ டைம் பார்த்தாலும் சரி, நீ வெறும் 50 ரூபா வாட்சில் பார்த்தாலும் சரி, டைம் ஒண்ணுதான், அவ்வளவுதான். டைம் ஒண்ணுதான். ஒரு நாள் நீ போகும்போது எந்த வாட்சும் இருக்காது, நீ டைம்லெஸ் வேர்ல்டுக்குள்ள போயிடுவேன், நித்தியத்துக்குள்ள போயிடுவேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? கரங்களை அப்படி, நான் நித்தியத்தை வாஞ்சிக்கிறேன், நான் ஒரு கூடாரவாசி, இந்த பூமி எனக்கு சொந்தமானது அல்ல, எனக்கு நித்தியமானது ஒன்று வருகிறது, என் தேவன் எனக்கு கட்டி கொண்டு இருக்கிறார், அவர் கைவேலை இல்லாத பொன் வீடு ஒன்று வருகிறது, நான் கண்டடைந்து வாழப்போகிறேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்களா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உண்மையாய் சொல்றவங்களா உயர்த்தி ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ள உம்மை தேடுதே, நாங்கள் உம்மை வாஞ்சித்து கதறுகிறோம் ஆண்டவரே. நீர் வரும்போது உம்மோடு கூட மறுரூபமாகி பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. வாழ்ற வரைக்கும் இது எங்களுக்கு தேவை, ஆனா இது எங்களுக்கு நித்தியம் இல்லை. இதை உதறுகிற இருதயம் எங்களுக்கு இருக்கட்டும். நாங்கள் கூடாரவாசிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கட்டும். We are in the temporary worldங்கிறது எங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கட்டும் ஆண்டவர். மகிமையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.